வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, நீலகிரி, தேனி, சேலம், திருச்சி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஏடிஎம் கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி சாலையில் சென்ற வாகனங்கள் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. பொதுமக்கள் தடுக்க முயன்ற போது நிற்காமல் சென்ற கண்டெய்னர். நாமக்கலில் சிக்கிய ஏடிஎம் கொள்ளையர்களை குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை. 4 மணிக்கு மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வாய்ப்பு. நாமக்கலில் பிடிபட்ட கொள்ளையர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு. கொலை முயற்சி, மிரட்டல், பயமுறுத்தல், தாக்குதல் என 6 பேர் மீதும் தனித்தனியே வழக்கு பதிவு. நாமக்கல் ஏடிஎம் கொள்ளையர்கள் குறித்து விசாரணை நடத்த 4 தனிப்படைகள் அமைப்பு. குழுவுக்கு தொடர்பு என்பதால் ஒரு தனிப்படை ஹரியானா வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கார் ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்கள் துரைமுருகன், டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்பு. மார்ச் மாதம் ஒப்பந்தம் போடப்பட்டு 6 மாதத்தில் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாட்டில் கூடுதல் முதலீடுகள் செய்ய முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை. நிறுவனங்கள் மூலமா கூடுதல் முதலீடுகள் நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்ம மறுக்கிறது செய்வதா? ஏன்னா உங்க கடமை அது. ஏன்னா இது என் மாநிலம் இல்லை, உங்க மாநிலம் இல்லை, நம்ம மாநிலம். இது உங்களுடைய மாநிலம். நான் அடிக்கடி குறிப்பிடுவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொழில் தொடங்குறது கூடுதல் மகிழ்ச்சி. சென்னை மாநகராட்சியின் 6% சொத்து வரி உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். குடியிருக்க வழியின்றி மக்கள் கண்ணீர். கவர்மெண்ட் என் வீட்டுக்கு நான் அதை கொடுக்கணுமையா? நான் என்ன செய்யட்டும்? நான் அண்ணனுக்கு நான் வேலை தான் சாப்பாடு. நான் பணக்காரம்ல ஒண்ணும் இல்ல. நாளைக்கு 4 நாளைக்கு வேலையை போனோம்னா 4 நாளைக்கு வேலையை போனா எனக்கு எதுவும் கிடையாது. பேர் சட்டம் செய்யக்கூடாதியா? ஆமா, அத கேட்டு கொடுக்கணும். ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. மூச்சு திணறல் காரணமாக 4 ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதி. துல்லிய தாக்குதல் போன்ற இந்தியாவின் கடும் நடவடிக்கைகள் அச்சத்தில் உள்ளனர் பயங்கரவாதிகள். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தேர்தல் பத்திரம் மூலம் பணம் பெற்றதாக புகார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூருவில் வழக்கு பதிவு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ருல்லா மரணம். பயங்கரவாத அமைப்பின் நிலைகளை குறிவைத்து தாக்குதல்கள் தொடர்வதால் பதற்றம். காஞ்சிபுரத்தில் இன்று திமுக பவள விழா பொதுக்கூட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தொடர் மழை காரணமாக கான்பூர் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் பாதிப்பு. போர்ட்டலுக்கு திரும்பிய இந்திய வீரர்கள். 2026 களம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ புதியவர்களாக விஜய்லாம் உள்ள களத்துக்கு வர்றாரு.
3 அணிகள் குறைந்தபட்சமாக இப்போவே இருக்குது. அது 4 ஆகுதா என்னன்னுலாம் தெரியாது. இப்போ அந்த களம் மாறுது, புதிய களமாக இருக்கும் 26 அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஓட் பேங்க் வந்து செதறலை. ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகும் அந்த ஓட் பேங்க் ஓரளவுக்கு வந்து அவங்க இன்டாக்டாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன் ஃபியூச்சர் வந்து அதை எரோட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்த பிறகு அதுக்குள்ளே ஒரு எரோஷன் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளில் இளம் தலைமுறையினர் வாக்குகள்லாம் அந்த பக்கம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தளவு கட்டமைப்பு ரீதியாக அவங்க வலுவாக இருக்கிறதும் கூட்டணிங்கிற அடிப்படையில் வலுவாக இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, திமுக கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இங்கே பிஜேபிங்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த நிலையில் விஜய் வந்து ஒரு வேளை 2வது சக்தியாக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2026 தேர்தலை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் பேசியிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து? அது அவருடைய பிரமை. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்கு? இல்ல, அது என்ன கட்சி நாங்க வந்து இப்ப நாங்க 2வது இடத்துல இருக்கோம் நிறைய இடங்கள்ல. ஆனா நாங்க நிரூபித்து இருக்கிறோம். அதுக்கப்புறம் நிரூபிக்காதவர்களை வைத்து சொல்லிக் கொண்டிருப்பதுல என்ன அர்த்தம் இருக்கு? அந்த அளவுக்கு உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற இல்ல, உருவெடுக்கட்டும், அப்புறம் பாப்போம். நீங்க ஏன் உருவெடுக்கிறதுக்கு முன்னாலே நீங்க ஏன் உருவெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரும். அவர் சொல்வதிலிருந்து எதிர்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பதை திருமாவளவனே ஒப்புக்கொள்ள. ஆக திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. தமிழகத்தில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பொழிந்தது. சென்னை போரூரில் நேற்று பெய்த மழையால் போரூர் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்தது. ராஜகோபால் நகர் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அவற்றை அகற்ற மக்கள் கடும் அவதியடைந்தனர். மழை நீருடன் கழிவு நீர் கலந்ததால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது. இதேபோல் செம்பரம்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். காஞ்சிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த மழையின் காட்சிகள் தான் இவை. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்ததால் விவசாயிகள் விவசாய பணிகளை செய்ய முடியாமல் இருந்து வந்தனர். இந்நிலையில் இரவில் லேசாக தொடங்கிய மழை பின்னர் இடிமின்னலுடன் கனமழையாக மாறியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் கோவில்பட்டி நகரில் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. கோவை நகரிலும் நேற்று மாலை சில இடங்களில் மழை பொழிந்தது. கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம், லாலி ரோடு, சாய்பாபா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது. 20 நிமிடங்கள் கொட்டிய மழையால் வெப்பம் தணிந்தது. இதேபோல் ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை கொட்டியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.